வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் சரியான முக்கியம் இருக்க போகுது ப்ரோ. வேற லெவல்ல சேத்தனை வச்சு செஞ்சிருக்காப்ல அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஆல்ரெடி 3 ப்ரோமோ பார்த்திருந்தோம். அந்த 3 ப்ரோமோ பார்த்து நம்ம முடிவு பண்ணிட்டோம், ரைட்டு இன்னைக்கான எபிசோட் முக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சேனல் சைடுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இருங்க 3 ப்ரோமோ மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க, நாங்க அந்த அளவுக்கு மொக்க போடல, இதை விட அதிகமா மொக்க போட்டிருக்கோம், 4வது ப்ரோமோ வச்சிருக்கோம், இதையும் பாருங்கன்னு சொல்லிட்டு 4வது ப்ரோமோ அனுப்பியிருக்காங்க. இந்த 4வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு ப்ரோ. 4வது ப்ரோமோல அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்து முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு சேதனை வீட்டுக்குள்ள வச்சி மொக்க போட்டிருக்காப்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பேசி அறுத்துட்டாரு ப்ரோ, வச்சு பேசிய செதுக்கிட்டாப்ல அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன குறை தான், இந்த ப்ரோமோ நீங்க ஃபர்ஸ்ட் விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த ப்ரோமோல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் தனியா எழுப்பி எதுவுமே கேட்கல. அந்த வகையில இந்த ப்ரோமோ பயங்கரமா இருக்கு. சோ இந்த ப்ரோமோ நீங்க ஃபர்ஸ்டா விட்டுருந்தீங்கன்னா மக்கள் கிட்ட கொஞ்சம் ஹைப் ஆயிருக்கும். ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. சரி, இந்த ப்ரோமோல சேதனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேதனை ஃபுல்லாவே தெரியல புரியல இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி சேதனை கிட்ட இந்த மாதிரி யாராச்சும் எந்திரிச்சு தெரியல சார் புரியல சார்னு சொன்னா சேதனுக்கு பயங்கரமான கோபம் வரும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போயிருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு சேதனனே நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, இது என்ன நாகரிகம்னு தெரியல, நீங்க எல்லாம் என்ன தைரியத்துல இருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணனே தெரியல பாட்டு பாடிட்டு இருக்காப்ல. இதுல அண்ணன் ஆரம்பிச்சோன்னு இந்த ப்ரோமோல என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எல்லாம் தைரியம்னு சொல்லி ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேக்குறாங்க. தைரியம்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எனக்கு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, வீட்டுக்குள்ள அந்த சண்டைகள் போட்டது, ஓகே அது யாரு பண்ணிட்டு இருக்கா, யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீட்டுக்குள்ள தைரியமா ஒரு சில விஷயங்கள் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாங்கல்ல, அந்த ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதை டைரக்டா கேட்க வேண்டியது. அது என்ன கொஸ்டின் மார்க், நீங்க எல்லாம் தைரியம்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டாட் வைக்கிறீங்களா, எதுக்குன்னு கேக்குறேன். டைரக்டா கேளுங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டா அது கண்டென்ட் பெருசா போயிரும். அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பேச வேண்டியிருக்கும், கால் வலிக்கும் கை வலிக்கும், அது நமக்கு செட் ஆகாது. இன்னொன்னு முக்கியமா நம்ம எபிசோட் பார்க்கல, பிக் பாஸ் பெருசா ஃபாலோ பண்ணல, அப்படி இருக்கும்போது நம்ம கண்டென்ட் எடுத்து கரெக்டா பேச முடியாதுல. அதனால அண்ணன் வந்து வெறுமணிக்கு அங்க கொஸ்டின் மார்க்க போட்டுட்டு கிளம்பிட்டாப்ல. அடுத்த ஒரு டாபிக் போறாப்ல. போயிட்டு கால் மேல கால் போட்டதுக்கு மூஞ்சி மேல காலை தூக்குறீங்கல்ல ஆதிரை, இதெல்லாம் என்ன நாகரிகம் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. சூப்பர் கரெக்டாக கேட்டீங்க. பட் எழுப்பிட்டு கேட்டு அடிச்சிருக்கலாமே, இதெல்லாம் என்ன நாகரிகம், இப்படி பண்ணலாமா, தப்பு தானே, அவர் உங்க பாட்டில் தள்ளி போட்டாரா, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பேசியிருக்கலாமே, ஏன் வெறுமனைக்கு இதெல்லாம் என்ன நாகரிகம் தெரியல அப்படின்னு முடிச்சாச்சு. தெரியல என்னன்னே தெரியல, சரி ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியல, எதுவும் தெரியாது ப்ரோ, எதுவும் தெரியாது, அதை சொல்லி முடிச்சாச்சா. அடுத்தது நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற திவாகர் ஆகட்டும், கமாருதீன் ஆகட்டும், நீங்கள்லாம் என்ன தைரியத்தில் இதை பண்றீங்கன்னு தெரியல, அங்கேயே தெரியல, ஓகே என்ன தைரியத்தில் பண்றீங்கன்னு தெரியல, ஓகே சூப்பர், என்ன தைரியத்தில் பண்றீங்கன்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன், அவனை தான் தைரியத்தில் பண்றானுல்ல, ஏதோ ஒன்று பண்றானுல்ல, காடை தூக்கி கொடுங்க, காடத்துக்கு கொடுத்துட வேண்டியது. எல்லோ கார்டு, ஒரு மஞ்சள் கலர் டப்பா காடை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன். ஒரு 3 கார்டு கொடுத்தாதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. ஒரு கார்டு கொடுக்க வேண்டியதுதானே. ஒரு கார்டு கொடுத்து மிரட்டினாலே வீட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் கட்டாம இருக்க போறாங்க. அதை விட்டு நாங்க கார்டே கொடுக்க மாட்டோம், சும்மா இங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்போம்னா என்ன கதைங்க. இதுல என்ன தைரியத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஓகேவா, அங்கேயும் தெரியல முடிச்சாச்சு. அடுத்த அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க தைரியத்தை வீரத்தை எல்லாம் ஷோல காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா என்னன்னா சொல்றேன், எனக்கு புரியலனா. உங்க தைரியத்தை உங்க வீரத்தை எல்லாம் ஷோல காட்டணுமா? ஓ ஓகே கைஸ், எனக்கு புரிஞ்சு போச்சா. அண்ணன் வந்து காமு மாமாட்ட என்ன சொல்றாரோ, நீ தான் தைரியமான ஆளாச்சுல, அடிச்சிரு அப்படிங்கிறாப்ல. கரெக்ட் தானே சேதனை, கரெக்ட் தானே பேசுறேன். அவன் அண்ணன் சொல்லியிருக்க டைலாக் தான், உங்க தைரியத்தை வீரத்தெல்லாம் சோழ காட்டுக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதான் என்ன சொல்றாப்ல, நான் கையை ஓங்க மட்டும் தானே செஞ்ச, அடிச்சாதானே தைரியம், அடிச்சாதானே வீரம் அப்படிங்கறத அண்ணன் மென்ஷன் பண்றாப்ல. சோ அண்ணனோட சைட்ல இருந்து பார்க்க போனா அடிச்சா மட்டும்தான் காடு, நீங்க அடிக்காத வரது உங்களுக்கு கார்டு கிடையாது. கார்டு வந்து ரொம்ப வேல்யூ கைஸ், எல்லோ கலர் கார்டு வந்து ரொம்ப வேல்யூ. அதனால நீங்க யாரையும் அடிச்சா மட்டும்தான் அந்த கார்டை நாங்க வெளியே எடுப்போம், அடிக்காத வரதுக்கு நாங்க இங்க வந்து கத்திட்டு இருப்போம் தவிர கார்டே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. ஸோ கமாருதீன் ப்ரோ, வரப்போற வாரங்களில் கண்டிப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடிச்சுட்டு ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வாங்க, லைஃப் செம்மையா இருக்கும் ப்ரோ. அடுத்தது நம்ம அண்ணன் கடைசி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் அசட்டு தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எங்களுக்கும் தைரியம் இருக்கு, அப்புறம் நாங்க எங்க தைரியத்தை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. வா, வேற லெவல் டைலாக் கைஸ். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் அசட் தைரியத்தை ஏதாவது காமிச்சிங்க அந்த வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் நாங்க எங்க தைரியத்தை காமிப்போம்னு சொல்றாங்க. இன்னும் இந்த லைனுக்கு முன்னாடி லைன்ல தானே நீ சொன்ன தைரியத்தை வீரத்தெல்லாம் சோலை காட்ட சொல்லி, அப்புறம் இங்க வந்து இருந்துட்டு அசட்டு தைரியத்தை காட்டாதீங்கன்னா அவனுக்கு பிரிச்சு பார்க்க தெரியுமா, தைரியம் எது அசட்டு தைரியம் எதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்க தெரியுமா, என்னன்னே நீ பேசிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குனே, என்னதான் பேச வரீங்க, சரி வேணாம் அது உங்ககிட்ட கேட்டா தெரியல அப்படிங்க. அப்புறம் போட்டு நம்ம இதுக்கு கேட்டுக்கிட்டு மொத்தத்துல அண்ணன் சிம்பிளா முடிச்சிட்டாப்ல. ஓகேவா, அண்ணன் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாவ, தெரியல புரியல
அப்புறம் நீங்க அசட்டு தைரியத்தை காமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்குது. மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட நல்லா குழி தோண்டி முக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கார்டு இல்ல கைஸ், அதாவது எந்த ஒரு கார்டும் இல்ல. அண்ணன் வந்து இந்த ஷோக்குல எந்த ஒரு கார்டையும் தூக்கல. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பால் கார்டு, ஒயில் கார்டு, எல்லோ கார்டு, ரெட் கார்டு, எந்த கார்டையுமே தூக்கல. கார்டுங்கிறதே இங்க இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க போல. கார்டுகளே இல்ல கைஸ், கார்டுகளே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம கார்டுகளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கர ஹைப் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற சாட்டர்டே சண்டே எல்லாம் தெரியல, புரியல, நீங்க என்ன விளையாடுறீங்கன்னு தெரியல, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு புரியல. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பெருசா எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு மேபி உட்கார வச்சு நாளைக்கான எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தெரியல புரியல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நாளைக்கு பார்ப்போம், பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு என்னன்னா, இவ்வளோ தூரம் எல்லாரையும் உட்கார வச்சு அட்ரஸ் பண்றீங்கல்ல, ஏன் அதுல ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்டா என்ன? இப்போ ஆதிரி அவர்கள் நீங்கள் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? ஆதிரி அவர்கள் வந்து வினோத் அவரோட மூஞ்சிக்கு நேராக காலை தூக்குனது வந்து நாகரிகம் இல்லை, இது என்ன நாகரிகம்னு கேட்குறீங்கல்ல. எழுப்பிவிட்டு இது நாகரிகமா நீங்களே சொல்லுங்க. இதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கும்போது யாராச்சும் உங்கள் மூஞ்சில் காலை தூக்குனா நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்களா? அது தப்பு தானேன்னு சொல்லி எழுப்பிவிட்டு 2 ரோஸ்ட்டை போட்டால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே உட்கார வச்சு அப்படியே போகும்போது பேசிட்டு போயிருது. அப்படியே கடந்து போகும்போது மாஸ்டர் ஒரு டீ அப்படின்ற மாதிரி அண்ணன் அப்படியே கடந்து போயிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான். அங்கே டீ போடுறாங்களோ போடல, அது ரெண்டாவது. பட் சொல்லிட்டோம், நம்ம சொல்லிட்டோம்ல, சொல்றது மட்டும் தான் நமக்கு கடமை. மேபி டீ போட்டு கொண்டு கொடுத்தாங்கன்னா குடிப்போம், இல்ல நமக்கு அப்படியே கிளம்பி போயிரும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் இருக்காப்ல. ஸோ இதுக்கப்புறம் அதை கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் ஆதிரி அவர்களுக்கான விருப்பம். பட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்க போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதான் முடிஞ்சு போச்சு ப்ரோ, முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தத்தில் அண்ணன் எதையும் கேட்க போறது இல்லை. இதுல அடுத்தது அந்த எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போன திவாகர் ஆகட்டும், கமாருதீன் ஆகட்டும், இவங்களுக்குலாம் என்ன தைரியம் இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அண்ணே நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு தைரியம் இருக்குது, தைரியம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது. அவனை ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கானோல, 2-3 தடவை அடிக்க போயிருக்காரு, வார்த்தைகளை கண்டமேனி கடத்தியிருக்காரு, ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறாரு. எழுப்பி விட்டு தைரியமாக பேசலாம்லானே, எதுக்கு நீங்க அசட்டு தைரியத்தை காமிச்சா மட்டும் தான் உங்க தைரியத்தை நீங்க காமிப்பீங்களா? அது வரைக்கும் காமிக்க மாட்டீங்களா? காமிங்க, எடுத்துக்கா. நீங்க கார்டு தான் காமிக்க மாட்டீங்க, தைரியத்தை கூட காமிக்க மாட்டீங்க. எழுப்பிட்டு 4 அடி, தம்பி இப்படி பண்ணக்கூடாதுப்பா, நீ பண்ண தப்பு, அதுன்னு அடிக்க போறது விஷயம். இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணனா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு 4 ரோஸ்ட்டை கொடுக்க வேண்டியதுங்க. ரோஸ்ட்டை கொடுக்க சொன்னா நல்லா சீனி தூக்கலாம் பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காப்ல. அவன் பாருங்க, திங்கக்கிழமை திருப்பி பண்ணுவாப்ல. என்ன பண்ணுவார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நைட், அதை நாளைக்கான எபிசோட் முடிஞ்சோடனே அண்ணன் யோசிச்சிருவாப்ல. அவ்வளோதானா? ஆச்சு அடிக்க போனாலும் இவ்வளோதான் பண்ணுறாங்க. சரி ரைட், அப்போ நாளைக்கு பேசாமல் ஒரு கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை போட்டு கொத்துன்னு கொத்த போகிறாப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளியே எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பவும் ரெட் கார்டு கொடுப்பான்னு தெரில. அப்பவும் நிப்பாட்டி விட்டு இப்போ எதுக்கு நீங்கள் குத்துனீங்கன்னு தெரில. நீங்கள் குத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு புரியல. இந்த தைரியத்தை யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பண்ணது தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரியல. மொத்தத்தில் நான் பண்ணுறது ஹோஸ்டிங்கானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பேசினாலும் பேசுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேனே, தயவு செய்து ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஷோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆச்சும் வைங்க. வச்சு முந்தானாலே அந்த ஷோவில் நடந்த ஒரு 4-5 டாபிக் ஆச்சும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், எடுத்து பாருங்கள், கிளிப்ஸு கவனிங்க. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் ஹோஸ்டிங்கை பண்ண முடியும். சும்மா வந்துருந்துட்டு ஒரு 4 பேப்பரை கொடுத்துன்னு அந்த 4 பேப்பரை வாசிச்சுட்டு பேக்லேருந்து ஏதோ சொல்கிறாங்க மைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி இருந்து காதில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேசிட்டு, இல்லை அது அந்த டாபிக் தாண்டி போகுது, அந்த டாபிக் நமக்கு தெரியலன்னொன்னே பிரேக்கை மட்டும் போட்டுட்டு பிரேக்கை போட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டா எபிசோடெலாம் நடத்த முடியாது, ஹோஸ்டிங்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்பே இல்லை காய்ஸ். தமிழ் பிக் பாஸ் வந்து நம்ம நினச்சோம் உள்ள போட்டியாளர்கள் தான் படுத்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஹோஸ்டே அவ்வளோதான். ஹோஸ்ட்டுக்கே ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. தெரியாமல் நான் கூட தெரியாமல் முட்டு கொடுத்துட்டேன். போன வருஷம் தான் எங்கள் அண்ணன் சொதப்பிட்டார், இந்த வருஷம் மாஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன். தமாசாகி போச்சு பாங்க நண்பர்கள், தமாசாயிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் படுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.